வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட்லேயே வந்திருக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெண்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடு பார்த்தும் எர்ன் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய மன வருத்தத்தையும் மனக்குமுறல்களையும் நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல கஷ்டத்தில் எனக்கு வந்து வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வட்டிக்கு வாங்கி பார்த்திங்கன்னா மைவி3 ஆடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் கடன் கட்ட முடியல, லோனை வந்து கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பெண்கள் மட்டும் கிடையாது. மைவி3 ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள், கைவிடப்பட்ட பெண்கள், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சைடு இன்கமாகவும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மெயின் இன்கமாகவும் தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்டி சார் கைதாகி உள்ளே போகிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு பணமும் இல்லாமல், டிரான்சாக்ஷன் இல்லாமல், வித்ட்ரால் எதுவும் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மைவி3 மெம்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. பல சதிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கம்பெனியை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சதி வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய மனசை உடைக்கணும், மைவி3 மெம்பர்ஸோடைய மனசை உடைக்கணும், இந்த கம்பெனியை வந்து இழுத்து மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சதிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நமக்கே பார்த்தீங்கன்னா கண்கூடாக தெரிய வருது. அது மூலியமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டது வரையும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்பெனியாலேயும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைடு இன்கமாக நான் ஆட் பார்த்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய முழு நேரம் வேலையே இதுதான். நாங்கள் வந்து வெளியில் வந்து வேறு எந்த ஒரு வேலையுமே பார்க்காம நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் முழு நேர வேலையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைதாகி உள்ளே போகிற சூழ்நிலையில் இப்போ வந்து ஆல்ரெடி 6 மாதம் ஆச்சு. இப்போ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 7 மாதமாக ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மாதமாக எங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வராமல் இருக்குது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும், எம்டி சார் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து மைவி3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்டையும் சரி, கோர்ட்டுக்கிட்டையும் சரி எல்லாத்தையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருப்பீங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மை தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அப்புறம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்டுக்கிட்டீங்க. பேமெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியில் வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்போ முதல்ல கொடுக்கணுங்கிறத அவங்க ஹை அஃபிஷியல் கூட கலந்து பேசிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல முடிவாக எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டி சார் முதல்ல வெளியில் வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மாதம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயிலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எப்போ அப்ளை பண்ணிட்டாலும் நாங்களுக்கு உடனே நான் அதை தெரிவிக்கிறேன். ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லாம் பாசிட்டிவாகவே இருங்க. உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். முக்கியமாக நான் மைவி3 ஆட்ஸ் பெண்களுக்கும் சரி, மற்ற மெம்பர்ஸ்க்கும் சரி நான் சொல்லிக்கிறது என்னென்னா பொறுமையாகவே இருங்க, பாசிட்டிவாக இருங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லா தான் நடக்கும். எம்டி சார் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நல்ல செய்தியை கேட்டு கொஞ்சம் மன ஆறுதல் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது தகவல் கிடச்சிருந்தா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சூப்பரான தகவலோட, ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.